ஹாய் ஹலோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ரொம்ப நாள் கழிச்சு ஒரு தரமான அட்வென்ச்சர் த்ரில்லர் மூவியை தான் பார்க்க போறோம். அப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட ஒன்லைன் என்னதுன்னா, இந்த படம் 1946ல ஆஸ்திரேலியால நடக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்து ஒரு சின்ன டவுன்ல டைவரா இருந்துகிட்டு இருக்காரு. அப்போ அங்க இருக்கிற மாஃபியா கும்பல் தங்கத்தை இல்லீகலா கடத்திட்டு வந்துகிட்டு இருக்கும்போது அவங்களோட கார் தெரியாதனமா பக்கத்துல இருக்கிற ஆத்துல கண்ட்ரோல் இல்லாம விட்டுடுறாங்க. அப்போ இந்த காருக்குள்ள தானே அந்த தங்கம் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த காரை எப்படி எடுக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் பக்கத்து டவுன்ல இந்த மாதிரி ரெஸ்கியூ பண்றதுக்கு சில ஆட்கள் இருக்காங்கன்னு அங்க நம்ம ஹீரோ இருக்கிற இடத்த காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்ககிட்ட போய் இந்த மாதிரி எங்களோட கார் ஆக்சிடென்ட்டா அந்த ஆத்துக்குள்ள மாட்டிருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு பேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம ஹீரோவோட பாஸும் காசை வாங்கிக்கிட்டு உங்களுக்கு அந்த காரை நாங்க மீட்டெடுத்து தருவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அப்ப அங்க இருக்கிற யாருக்குமே தெரியாது அந்த ஏரியில 20 அடிக்கும் மேல ஒரு ஷார்க் இருக்கு அப்படின்னு. அப்ப நம்ம ஹீரோ அந்த ஷார்க்கை தாண்டி அந்த ஏரியில விழுந்த தங்கத்தை மீட்டு எடுத்தாரா இல்ல அந்த மீனுக்கு இறையானாரான்னு சொல்ற மீதி கதை தான் இந்த படமே. சோ இப்போ வாங்க இந்த படத்துக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணியுமே வச்சுக்கோங்க. அண்ட் வெல்கம் டு பிலிம் பட்டன். படத்தோட ஸ்டார்டிங்ல பேங்க்ல இருக்க வேண்டிய சில பெட்டிகளை ஒரு வேன்ல வச்சுக்கிட்டு 2 பேர் வேகமா ஓட்டிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த வேனுக்கு பின்னாடி 2 பேர் கார்ல வந்துகிட்டு இருக்கானுங்க. அப்ப அந்த வேனு ஸ்பீடா போய்கிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன மேட்ல ஏறி இறங்கின உடனே அந்த வேன்ல இருக்கிற பின்னாடி டோர் ஓபன் ஆகிட்டு அதுல உள்ள சில பாக்ஸுங்க கீழே விழுந்துருதுங்க. அப்ப அந்த கார்ல வந்தவனுங்களுமே கன் எடுத்துக்கிட்டு ஏன்டா அவங்களால ஒரு வேனை கூட ஒழுங்கா ஓட்ட முடியாதாடா அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த வேனை ஓட்டிக்கிட்டு வந்தவனுமே மன்னிச்சிருங்க சார் நான் கவனிக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு கீழே விழுந்த அந்த பெட்டிகளை அந்த 2 பேரும் மறுபடியும் அந்த வேன்லயே அடுக்கி வச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அப்ப அந்த காரை ஓட்டிட்டு வந்தவன்ல மோர்கன் ஒருத்தவன் நீ ஓட்டாதரா அந்த சாவியை அவங்கிட்ட கூட்டுறான்னு இன்னொருத்தனை ஓட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப சரிங்க சார்னு சொல்லிக்கிட்டு இப்ப மறுபடியும் அந்த வேன் எடுத்துக்கிட்டு இப்ப கிளம்புறானுங்க. அவனை ஏதோ பெரிய டிரைவர்னு சொல்லி கொடுத்துருப்பான் போல. அவனுங்க வேன்ல போய்கிட்டு இருக்கும்போது மேப்பை பார்த்துக்கிட்டே வரானுங்க எந்த பக்கமா இப்ப நம்ம போகணும் அப்படின்னு. அப்ப நீ தாண்டா டிரைவர் உன்னைய தாண்டா வச்சு ஓட்டணும்னு சொல்ற மாதிரி பக்கத்துல இருக்கிற ஒரு ஆத்துல அந்த வேனை கொண்டு சொருவிடுறான். அப்ப இதை பாக்குற பின்னாடி வந்தவனுங்களுக்கு இதுதான் தோணி இருக்கும். அப்ப அந்த வேனும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஆத்துக்குள்ள முழுகிக்கிட்டு இருக்கு. அந்த வேனுக்குள்ள இருக்கிறவங்க எப்படியோ விண்டோவை ஓபன் பண்ணி வெளியே வந்துடுறானுங்க. அப்ப மோர்கன் வந்து பக்கத்துல இருக்கிற பார்ட்னர் கிட்ட அவனை கொன்னுடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப இதை கேட்கிற பார்ட்னர் ஜான்ஸும் அந்த காரை செகண்டா ஓட்டிக்கிட்டு வந்தான் பாத்தீங்களா அவன் கழுத்திலேயே குத்தி சாவடிச்சிடுறாரு. அப்ப இப்ப பார்ட்னர் ஜான்ஸ் வந்து இதுக்கு மேல என்ன பண்றது அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. இதை கேட்கிற மோர்கனும் எப்படியாவது அந்த காருக்குள்ள இருக்கிற கோல்ட நம்ம கைப்பற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த வேனுக்குள்ள இருந்தான் பாத்தீங்களா அவனோட பேரு கிளின். அவ வந்து கிரைன் எடுத்துட்டு வரணுமா அப்படின்னு கேட்டதுக்கு அந்த கார் இதுக்கு மேல யூஸ் இல்ல அந்த காருக்குள்ள இருக்கிற அந்த பெட்டி தான் நமக்கு தேவை அதுக்கு டைவர்ஸ் தேவை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ பக்கத்துல எங்கேயாச்சும் டைவர்ஸ் இருப்பாங்க அவங்கள சீக்கிரமா ஹையர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதும் அவங்க எல்லாருமே இப்போ அந்த இடத்த விட்டு காலி ஆகுறாங்க. அதே மாதிரி அந்த செத்து போனவனும் தண்ணியில மிதந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதோ ஒண்ணு அவனை இழுத்துட்டு போகுது. அப்ப அப்படியே இந்த படத்தோட டைட்டில போட்டு இப்போ ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அப்படியே இப்போ அடுத்த நாள் மார்னிங் ஆகுது. நம்ம படத்தோட ஹீரோ ஹீரோயினியை தான் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவோட பேரு ஜிம்மி, ஹீரோயினோட பேரு கிளாரா. இவங்க 2 பேருமே டைவர்ஸா தான் இருந்துகிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களோட சூட்டு ப்ராப்பரா ஒர்க் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே நம்மளோட பாஸ் எந்திரிச்சிட்டாரா அப்படின்னு ஹீரோ வந்து கேக்குறாரு. அதுக்கு கிளாராவும் அவர் எப்பயுமே லேட்டா தானே எந்திரிப்பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்ப இவங்க 2 பேர்த்தோட பாஸ் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கும் போதே டைம் ஆச்சு எந்திரிங்க இந்தாங்க காஃபி குடிங்க அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு அவங்க வழக்கம் போல பண்ற வேலைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு ஒரு கார் வந்து நிக்குது. அதுக்குள்ள இருந்து மோர்கனும் ஜேர்னிஸும் வந்து நம்ம ஹீரோயினி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க 2 பேத்தையும் பார்த்து நம்ம ஹீரோயினி ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்பா ஒரு வழியா நமக்கு வேலை வரப்போதுரா அப்படின்னு. அப்ப ஜெனிஸ் வந்து நான் உங்களோட பாஸ பார்க்கலாமா அப்படின்னு கேட்டதுக்கு இப்ப அந்த பாஸ் நேரடியா வந்து அவங்க 2 பேத்துக்கிட்டயுமே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு நாங்க என்ன உதவி பண்ணணும் அப்படின்னு. அப்ப அந்த பாஸோட பேரு பில். அப்ப மோர்கனும் பில்லு கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே வாங்க எல்லாமே உள்ள போய் பேசலாம் அப்படின்னு அவங்களோட ஆபீஸ் ரூம்குள்ள கூட்டிட்டு போய்கிட்டு இருக்காரு. அப்ப அதுக்குள்ள வந்துட்டு இப்ப பில் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு உங்களுக்கு நாங்க என்ன வேலை பண்ணணும் எல்லாமே எங்களுக்கு தெரியும். போட்டை அக்கா பிரிக்கிறதுல இருந்து அதை பத்திரமா எடுத்துட்டு வர வேலை பைப் லைன் எல்லாமே நாங்க பக்காவா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ உங்களோட குரூவை பத்தி சொல்றீங்களா அப்படின்னு ஜேர்னிஸ் கேட்டதுக்கு இதை கேட்கிற பில்லும் என் குரூவை பத்தி நானே சொல்ல மாட்டேன் அவங்க பண்ற வேலையை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ உங்களுக்கு நாங்க என்ன வேலையை செய்யணும் அப்படின்னு கேட்டதுக்கு இப்போ மோர்கன் வந்து பெருசாலாம் ஒண்ணும் இல்ல பக்கத்து ஊர்ல இருக்கிற ஏரியில எங்களோட கார் மாட்டிக்கிச்சு அதுக்குள்ள இருக்கிற இம்பார்ட்டன்ட் பாக்ஸ் எல்லாம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த பாக்ஸ்க்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு பில் கேட்டதுக்கு
கேட்டதுக்கு மோர்கன் வந்து அதெல்லாம் நாங்க வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ வளவளன்னு பேசாம எவ்வளவு ஆகும்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்கு நம்ம பில்லும் அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் சார், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நாங்க எடுக்கணும் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது ஜெனிஸ் வந்து அவரோட சூட்ல இருக்கிற ஒரு $250 கொடுக்குறாரு. இதை பார்த்த உடனே நம்ம பில்லுக்கு பயங்கர ஷாக்கா இருந்துகிட்டு இருக்கு. எது $250 தான் அப்படின்னு. அப்போ வேலையை முடிச்சுட்டு இன்னும் $250 வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னதோ இதை நம்ம பில்லால நம்பவே முடியல. ஏன்னா இது அந்த காலகட்டத்துல ரொம்பவே பெரிய அமௌண்ட். அப்போ பணத்தை பார்த்ததுக்கு அப்புறம் இதுக்கு மேல எதுக்கு பேச்சு, நான் இந்த டீலுக்கு ஓகே அப்படின்னு பில் ஒத்துக்கிறாரு. அப்போ இத பில் வந்து ஜிம்மி அண்ட் கிளாரா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. எல்லாரும் ரெடியா இருங்க, நமக்கு அடுத்த வேலை வந்துருச்சு அப்படின்னு. அப்போ இதை கேட்கிற கிளாராவும் நீங்க அந்த டீலுக்கு ஒத்துக்காதீங்க, அவங்க ரொம்பவே திமிரா பேசிக்கிட்டு போறாங்க, எனக்கு அது சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இதை கேட்கிற பில்லு 4 மாசம் கழிச்சு இப்பதான் உருப்படியான ஒரு வேலை மாட்டிருக்கு, இதை போய் விட சொல்றிய, உனக்கு என்ன பைத்தியமா அப்படின்னு கேட்டதுக்கு இல்ல எனக்கு சரியா படல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நான் உன்னை காட்டுறேன், அதுக்கு மேல இந்த வேலையை நம்ம எடுக்கலாமா வேணாமான்ட்டு நீயே முடிவெடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க கொடுத்த $250 காமிச்சுக்கிட்டு இருக்காரு. அதை பார்த்த கிளாராக்கு ஒண்ணுமே புரியல. என்னது இவ்வளவு பணம் அப்படின்னு கேட்டதுக்கு இது சும்மா அட்வான்ஸ் தான், வேலையை முடிச்சுட்டு இன்னும் $250 தருவாங்க அப்படின்னு சொன்னதும் இதை கேட்கிற கிளாராக்கு இதை நீ முன்னாடியே சொல்லியிருந்தா நான் இவ்வளவு பேசிருக்கவே மாட்டேனே, வா வண்டி எடு அப்படின்னு கிளம்புறாங்க. அப்ப இப்ப மோர்கன் சொன்ன லொகேஷனை பார்த்தா அந்த 3 பேர் வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ வந்துகிட்டு இருக்கிற வழியில ஜெர்னிஸ் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு, இதுக்குள்ளதான் போகணும் அப்படின்னு. அப்ப இப்ப அந்த ஏரியோட கரைக்கும் வந்துடுறாங்க. மோர்கனும் பில்ல பார்த்து கை குலுக்கிட்டு இருக்கும் போது நம்மளோட ஹீரோயினிய பார்த்தும் கை குலுக்குறாரு. அப்ப ஜிம்மியும் மோர்கனுக்கு கை கொடுக்கலான்னு பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்போ மோர்கன் வந்து ஜிம்மி பிளாக் பீப்புளா இருக்கிறதுனால கை கொடுக்க மறுக்கிறாரு. அப்ப மோர்கன் வந்து இப்ப பில் கிட்ட நான் உங்ககிட்ட அதிக பணம் கொடுத்த எங்க உன்னோட டீம் அப்படின்னு கேட்டதுக்கு இவங்க தான் அந்த டீம் அப்படின்னு கை கஞ்சுக்கிட்டு இருக்காரு. எது இவங்க 2 பேர் தான் அந்த காருக்குள்ள இருக்கிற பெட்டி எடுக்க போறது அப்படின்னு கேட்டதுக்கு நீங்க ஆளை பார்த்து எடை போடக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு நாங்க பண்ற வேலையை மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப இதை கேட்கிற மோர்கனும் அப்படியா சரி உங்க வேலையை பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்ப வேலையை ஸ்டார்ட் பண்ண சொல்றாரு. அப்ப இப்ப நம்ம ஹீரோவும் ஹீரோயினியும் அந்த சூட்டை மாட்டிக்கிட்டு அது சூட்டு கிடையாது, அது ஒரு பெரிய கவசம் மாதிரி இருந்துகிட்டு இருக்கு. அப்ப அது எல்லாத்தையும் கரெக்டா மாட்டிக்கிட்டு ஆக்சிஜன்லாம் பக்காவா வருதா அப்படின்னு செக் பண்ணி அந்த ஏரிக்குள்ள இறங்கிக்கிட்டு இருக்காங்க. பில் வந்து இவங்க 2 பேத்துக்கு தேவையான ரோப்ஸை கொஞ்சம் கொஞ்சமா விட்டுக்கிட்டு இருக்காரு. அப்ப அப்படியே ஜிம்மி அந்த ஏரிக்குள்ள இறங்கிக்கிட்டு இருக்கும்போது பொறுமையா அந்த 2 பேரும் வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப ஜிம்மி கண்ணுக்கு ஏதோ ஒண்ணு போன மாதிரி ஃபீல் ஆகுது. நீ அதை பாத்தியா, ஏதோ போன மாதிரி இருக்கியா அப்படின்னு கேட்டதுக்கு இதை கேட்கிற கிளாராவும் அப்படிலாம் எதுவும் நான் பார்க்கலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு முன்னாடி போய்கிட்டு இருக்காங்க. அப்ப இப்ப கரையில இருக்கிற பில் வந்து கயிறை விட்டுக்கிட்டு இருக்கும்போது நீங்க 2 பேரும் 200 அடி தூரத்துக்கு போயிட்டீங்க, இன்னமா அந்த காரை கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. கிளாராவும் இன்னும் கொஞ்ச தூரத்துல அந்த வேன் மாட்டிக்கும் அப்படின்னு சொல்லி வாய மூடுறதுக்குள்ள அவங்க 2 பேரும் அந்த வேனை கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்ப இதை பில் கிட்ட சொன்னதும் பில் வந்து ரொம்பவே பெருமையா இப்ப மோர்கன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு, பாத்தீங்களா உங்க வேனை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு. அப்ப அந்த வேன் பக்கத்துல போயிட்டு அந்த வேனுக்கு பின்னாடி கயிறை கட்டி அந்த வேனுக்குள்ள அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அப்படி அதுக்குள்ள அவங்க பாத்துக்கிட்டு இருக்கும்போது தான் அதுக்குள்ள ஏதோ பேங்க்னு போட்டிருக்கே அப்படின்னு அவங்க ரீட் பண்ணும்போது கிளாராவை ஏதோ ஒண்ணு தட்டி விடுது. அப்ப இதை பாத்துக்கிட்டு இருக்கிற ஜிம்மியும் உனக்கு என்னாச்சு எதுவும் ஆகலையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அப்ப கிளாராவும் தெரியல எனக்கு ஏதோ ஒண்ணு என்ன தட்டி விட்டுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இப்ப பொறுமையா கிளாராவை எந்திரிச்சு என்னடா என்ன தட்டி விட்டுச்சு அப்படின்னு சுத்தி முத்தி பாத்துக்கிட்டு இருக்கும்போது தான் ஒரு பெரிய ஷார்க் வந்து நம்ம கிளாராவோட ஹெல்மெட்டை பிடிச்சு அவங்கள முழுங்க பாத்துக்கிட்டு இருக்கு. அதனால கிளாராவை அந்த ஏரிக்குள்ள இப்ப இழுத்துட்டு போய்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி இப்ப ரோப்பும் அப்படியே பரபரன்னு வந்துகிட்டு இருக்கு. அப்ப அந்த ஷார்க்னால இப்ப கிளாராவை முழுங்க முடியாததுனால கிளாராவை அப்படியே போட்டு போயிடுது. அது போன வேகத்துக்கு நம்ம கிளாராவோட ஆக்சிஜன் ரோப்பும் கட் ஆயிடுச்சு. அதனால இப்ப ஆக்சிஜன் இல்லாம கிளாராவும் மயங்கிடுறாங்க. அப்ப எப்படியோ ஜிம்மி கிளாராவை ஒரு வழியா கண்டுபிடிச்சு அவங்கள அப்படியே இப்ப மேல தூக்கி கரையை நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க. பில்லும் ஹெல்ப் பண்ற விதமா அந்த ரோப்பை பிடிச்சி வேகமா இழுத்துக்கிட்டு இருக்காரு அவங்க சீக்கிரமா கரைக்கு வரணும் அப்படின்னு. அப்ப கரைக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் கிளாராக்கு முழிப்பே இல்ல. அப்ப உடனே அவங்களோட ஹெல்மெட்டுக்கு வேன் பக்கத்துல போயிட்டு அதுக்குள்ள இருக்கிற பாக்ஸ் எடுத்தே தீரணும், ஏன்னா நான் உங்களுக்கு காசு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப ஜிம்மியும் நாங்க மறுபடியும் அதுக்குள்ள போனா பணமாதான் வெளியே வருவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப பில் வந்து நீ பேசாத நானே பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மோர்கன் கிட்ட எங்களோட டைவர்ஸ் மறுபடியும் போவாங்க, ஆனா அதுக்கு அந்த ஷார்க் அங்க இருக்க கூடாது, அதை எப்படியாவது நீங்க சாவடிச்சிருங்க, அதுக்கப்புறம் நாங்க போறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப இதை கேட்கிற மோர்கனும் ஜேர்னிஸ் கிட்டையும் கிளின் கிட்டையும் அடங்கப்பா இது வேறையாடா அப்படின்னு எங்கேயாவது ஃபிஷர்மேன் இருந்தா வாங்க கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு அந்த 3 பேரும் கிளம்புறாங்க. அப்போ அவங்க 3 பேரும் கார் எடுத்துக்கிட்டு போனதுக்கு அப்புறம் ஜிம்மி கிட்ட பில் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, ஏன்னா நீ இன்னைக்கு ஒரு உயிரை காப்பாத்திருக்க, அதுவும் டீம்மேட்டோட உயிரா அப்படின்னு. அப்ப அப்படியே இப்ப கிளாராவும் இப்ப பழைய நிலைமைக்கே வந்துடுறாங்க. அப்போ அப்படியே இப்போ ஈவினிங் டைம் ஆகுது. கிளாரா ஜிம்மி பில் 3 பேரும் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்திலேயே மோர்கனும் கார்ல வந்துடுறாரு. அப்போ அவங்க வந்துட்டாங்கன்னு பில் வந்து அவர்கிட்ட கூட்டிட்டு போறீங்களான்னு மோர்கன் சொன்னதுக்கு கிளாராவும் சரி ஓகே, அவருக்கு மப்பு அதிகமாச்சுன்னு ஒரு டென்ட்ல வச்சு தூங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அப்படியே இப்போ அன்னைக்கு நைட்டு முடிஞ்ச அடுத்த நாள்
காலையில விடியுது. அப்ப மோர்கன் ஜேனிஸ் எல்லாம் ஆல்ரெடி ரெடியா இருந்துகிட்டு இருக்கும் போது இப்ப பில்லும் அவர் தங்கிக்கிட்டு இருந்த அந்த டென்ட்டை விட்டு வெளியே வந்து கிளாரா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ அவருக்கு பின்னாடி ஒருத்தர் குதிரையில வந்துகிட்டு இருக்காரு. யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பக்கத்து டவுனோட தூரத்துல ஒருத்தர் போட்ல வந்துகிட்டு இருக்காரு. அப்ப ஜிம்மி வந்து மோர்கன் கிட்ட நீங்க சொன்னால் அவரா பாருங்க அப்படின்னு சொன்னதும் அவரை பார்த்த மோர்கனும் ஆமா அவர்தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரை இந்த கரைக்கா கூப்பிட்டுக்கிட்டு இப்ப தண்ணிக்கு மேல அந்த சுறாவோட ஷார்ப் பிங்ஸும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்ப அதை பாக்குற கிளீன் வந்து அவர்கிட்ட இருக்கிற கன்னை வச்சு ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா அது வந்து அந்த சுறா மேல ஒரு புல்லட் கூட படல. அப்ப நீ என்னடா எங்கேயோ சுட்டுக்கிட்டு இருக்குன்னு ஜிம்மி வாங்கி அந்த சுறாவை ஷூட் பண்றாரு. அப்ப அவர் வாங்கி அந்த சுறாவை ஷூட் பண்ணாலும் அந்த புல்லட் அந்த சுறா மேல இறங்கவே மாட்டேங்குது. அப்ப அந்த சுறாவும் பயங்கர கோபமாக்கி அந்த போட்டை இப்ப இடிச்சுக்கிட்டு இருக்கு. அப்ப இதை விட நல்ல சான்ஸ் கிடைக்காதுரா அப்படின்னு ஜிம்மி சொல்லிக்கிட்டு அந்த சுறாவை ஷூட் பண்ண பாக்குறாரு. ஆனா பக்கத்திலேயே இருந்தாலும் அந்த சுறாவை ஒழுங்கா ஷூட் பண்ண முடியல. அப்ப அப்படியே அந்த ஷார்க்கும் இப்ப தண்ணிக்குள்ள போயிடுது. அப்ப பாப் அந்த கன்னை கையில வச்சுக்கிட்டு அந்த சுறா மறுபடியும் வந்துச்சுன்னா கண்டிப்பா என் கையில செத்துரும் அப்படின்னு ரெடியா இருந்துகிட்டு இருக்காரு. அப்ப அந்த சுறாவும் அப்படியே தண்ணில இருந்து ரொம்பவே கோபத்தோட அந்த போட்டை முட்டி கவுத்து விட்டுருது. அதனால அந்த போட்ல உள்ள 3 பேரும் அந்த தண்ணிக்குள்ள விழுறாங்க. இப்ப அந்த 3 பேரும் அந்த போட்டை பிடிச்சுக்கிட்டு தத்தளிச்சுக்கிட்டு இருக்கும் போது ஜிம்மி வந்து ஃபர்ஸ்ட் அந்த போட்டுக்குள்ள மறுபடியும் ஏறிடுறாரு. அப்போ அவர் ஏறின உடனே இப்ப கிளின்ன தான் அடுத்து ஏத்திக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப இது எல்லாத்தையும் கரையில நின்னு பாக்குறவங்க அவங்களுக்கு என்ன ஆக போதோ அப்படின்னு பாத்துக்கிட்டே இருக்காங்க. இப்ப கிளின்ன போட்ல ஏத்திட்டு அடுத்து பாபா தூக்கி விடலான்னு கை கொடுத்துக்கிட்டே இருக்கும் போது அந்த சுறா வந்து பாபாவோட உடம்ப அப்படியே கடிச்சு கொதறி இழுத்துட்டு போயிடுது. இப்ப அந்த போட்டை சுத்தி பயங்கர ரத்தமா இருந்துகிட்டு இருக்கு. இத பாக்குற கிளின்னுக்கும் ஜிம்மிக்கும் பயங்கர ஷாக்கா இருந்துகிட்டு இருக்கு. கொஞ்ச நேரம் முன்னாடி நம்ம கூட இருந்தவர் இப்ப இல்லையே அப்படின்னு. அப்ப இங்கே இருந்தா அடுத்து நம்ம 2 பேரும் செத்துருவோம் அப்படின்னு அவங்க 2 பேரும் இப்போ கரைக்கு வந்துடுறாங்க. அப்ப இப்ப மரியாதையா நீங்க சொன்ன மாதிரி அந்த காருக்குள்ள இருக்கிற பாக்ஸ கண்டிப்பா எங்களுக்கு எடுத்து தரணும், இல்லாட்டி நீங்க 3 பேருமே செத்துருவீங்க அப்படின்னு மிரட்டிக்கிட்டு இருக்காரு. அப்ப இதுக்கும் மேல முடியாதுன்னு சொன்னா இவனுங்க கண்டிப்பா நம்மள கொன்னுடுவானுங்க அப்படின்னு அதுக்கு சரின்னு சொல்லிக்கிட்டு இப்ப ஜிம்மியும் பில்லும் அந்த ஆத்துக்குள்ள இறங்குறதுக்காண்டி சூட் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப கிளாரா வந்து இவங்க 2 பேத்துக்கு தேவையான ரோப்ஸ பொறுமையா ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அவங்க 2 பேரும் அந்த வேனை நோக்கி நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு வழியா அந்த வேனை ரீச் பண்ணதுக்கு அப்புறம் அந்த வேனோட பூட்டை திறந்து அதுக்குள்ள இருக்கிற பெட்டிகளை ஒவ்வொன்னா வெளியே எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அதை எதுல வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ஒரு இரும்பு பலகையில வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அது மேல சில அந்த பாக்ஸ் வச்சதும் இப்ப நீங்க இழுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதை கேட்கிற கிளாராவும் ஜீப்ல இருக்கிற கிளின்னு கிட்ட அந்த பட்டனை அழுத்துங்க அப்படின்னு சொன்னதும் அவரும் அழுத்துறாரு. அப்ப பொறுமையா அந்த பலகை வந்து அந்த பாக்ஸை இழுத்துக்கிட்டு இருந்துகிட்டு இருக்கும் போது இப்ப ஜிம்மிக்கும் பில்லுக்கும் ஏதோ ஒண்ணு சரியா படல. அப்ப மறுபடியும் அந்த சுறா வந்துருமோ அப்படின்னு சுத்தி முத்தி பாத்துக்கிட்டு இருக்கும் போது அந்த பாக்ஸ் போய்கிட்டு இருக்கிறத தான் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பலகை வந்து அங்க சாஞ்சு கிடக்கிற மரத்துல சிக்கிக்குது. இதனால அந்த ஜீப்ல உள்ள மோட்டர்னாலையும் இழுக்க முடியல. இது வந்து கிளாரா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இதை கேட்கிற பில்லு வா ஜிம்மி போகலாம், ஏதோ ஒண்ணு மாட்டிக்கிச்சா அப்படின்னு அந்த பலகையை நோக்கி இப்ப வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப வந்து பார்த்தா அந்த பலகை வந்து தண்ணிக்குள்ள இருக்கிற மரத்தோட எஜ்ஜில மாட்டிக்கிட்டதுனால இதை பாக்குற கிளாரா வந்து பயங்கரமா கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. இப்ப ஒரு வழியா பில்ல கரைக்கு கொண்டு வந்தாலும் அவரோட உயிர் கொஞ்சம் கொஞ்சமா போய்கிட்டு இருக்கு. இப்ப ஜிம்மியும் கரைக்கு வந்துடுறாரு. கிளாராவும் கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. உனக்கு எதுவும் இல்ல, நீ மூச்சு விடு அப்படின்னு. அப்ப அப்படியே இப்போ பில்லோட உயிரும் போயிடுது. என் பாஸ கொன்னுட்டீங்களேடான்னு ஜிம்மி ரொம்பவே கோவப்பட்டுக்கிட்டு அவர்கிட்ட இருக்கிற கத்திய மோர்கனை கொல்றதுக்காண்டி வந்துகிட்டு இருக்காரு. அப்ப அவனை கிளின்னும் பார்த்ததுக்கு அப்புறம் அவன் நம்மளை கொல்ல வரா அப்படின்னு கண்ணை காமிச்சு மிரட்டிக்கிட்டு இருக்காரு. அப்ப மோர்கனும் ஜானிஸும் அவங்களும் கண்ணை காமிச்சு மிரட்டிக்கிட்டு இருக்கும் போது என்னையவே கொல்றதுக்கு நீ வந்துட்டியா, முடிஞ்சா என்ன கொன்னுக்கடா, நான் உன்னை துப்பாக்கியெல்லாம் சுடமாட்டான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜானிஸும் அவர்கிட்ட இருக்கிற கத்திய வச்சு மிரட்டி கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. முடிஞ்சா வந்து என்ன கொன்னுக்கடா அப்படின்னு. அப்ப கிளாராவும் ஜிம்மி கிட்ட அந்த கத்தியை கீழே போடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஜிம்மிக்கு பயங்கர கோபமா வந்து அவரு கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருந்தாலும் அந்த கத்தியை அப்படியே திருப்பி வச்சு இப்ப ஜானிஸை நோக்கி எறிகிறாரு. அந்த கத்தி இப்ப ஜானிஸோட தோள்பட்டையிலேயே குத்தி சொருவது. அப்ப இதை பார்த்த மோர்கன் வந்து உன்னை சும்மாவே விட மாட்டேன்டான்னு கன் எடுத்துக்கிட்டு வராரு. அப்ப கிளாரா வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க, தயவு செஞ்சு இவனை சுற்றாதீங்க அப்படின்னு. அப்ப இப்ப ஜிம்மிய பயங்கரமா அடிச்சு அவரை நாக் பண்ணிக்கிட்டு இப்ப இவங்க 2 பேத்தையுமே இந்த டென்ட்டுக்குள்ள கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அப்புறம் அப்படியே இப்போ அன்னைக்கு நாள் முடிஞ்சு இப்போ அடுத்த நாள் விடியுது. இப்ப கிளின் வந்து இவங்களோட கயிறை கட் பண்ணிக்கிட்டு வெளியே கூட்டிட்டு வந்துகிட்டு இருக்காரு. அப்ப மோர்கன் சரி ஓகே இந்த டீலுக்கு நான் ஒத்துக்கிறேன், நானே போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்ப இப்ப கிளாராவும் சூட்டை மாட்டிக்கிட்டு ரெடியா இருந்துகிட்டு இருக்காங்க. ஜிம்மியும் இப்ப கயிறை லூஸ் விட்டுக்கிட்டே இருக்கும் போது அவங்க பொறுமையா அந்த தண்ணிக்குள்ள இறங்கி உள்ள போய்கிட்டு இருக்காங்க. அப்ப அப்படியே பொறுமையா அந்த வேன் பக்கத்துல வந்து மிச்சம் இருக்கிற அந்த பெட்டிகளை அந்த பலகை மேல வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப எல்லா பெட்டிகளையுமே அந்த பலகை மேல வச்சதுக்கு அப்புறம் அந்த பலகையை இப்ப இழுத்துக்கிட்டு இருக்காங்க. அவ்வளவுதானே, இதுக்கு மேல எதுவும் இல்லையா அப்படின்னு ரிட்டர்ன் வரலான்னு பார்த்தா அதுக்குள்ள அந்த இடத்துல அந்த ஷார்க் சுத்திக்கிட்டு இருக்கிறதை இவங்க பாத்துடுறாங்க. அப்ப இப்ப என்ன பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த வேனுக்குள்ளேயே போய் ஒளிஞ்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டு அந்த வேனோட கேபினுக்கு போறாங்க. அப்ப அந்த வேனுக்குள்ள இருந்துகிட்டு இருக்கும் போது தான் கிளாராக்கும் அந்த இடத்துல கன் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை எடுத்து வச்சுக்கிறாங்க. அதே சமயத்துல இப்போ
அந்த சுறா போயிடுச்சா அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த சுறா அப்படியே பின்னாடி போய்கிட்டு இருக்கு. அப்ப அவ்வளவுதான்டா போயிருச்சுடான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது அது அப்படியே யூட்டன் போட்டுட்டு வந்து அந்த வேனுக்குள்ளேயுமே வந்துடுது. அப்ப இத பாக்குற கிளாராவும் பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்ப எப்படியோ ஒரு வழியா இப்போ அந்த வேனை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் அந்த ஷார்க் வந்து இப்போ ஒரு இடத்துல டைட்டா மாட்டிக்கிச்சு. அப்ப இதுதான்டா நேரம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த வேனோட பின்னாடி இருக்கிற டோரை லாக் பண்ணிக்கிட்டு அங்க பக்கத்துல இருக்கிற மரக்கட்டைய சாய்ச்சி வச்சிடுறாங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அது வெளியே வர முடியாதுன்னு கிளாரா வந்து அந்த கயிறை புடிச்சுக்கிட்டே இப்போ கரையை வந்து சேர்ந்துடுறாங்க. அப்போ கரைக்கு வந்தது இப்போ ஜிம்மி வந்து அவங்களோட சூட்டை ரிமூவ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கிளாரா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, எனக்கு அந்த இடத்துல ஒரு துப்பாக்கி கிடைச்சிச்சு, அதை நான் மறைச்சு வச்சுக்கிறேன் அப்படின்னு. அப்ப அந்த துப்பாக்கி எடுத்து கிளாராவும் மறைச்சு வச்சதுக்கு அப்புறம் இப்போ மோர்கன் வந்து அவங்க ரெண்டு பேத்துக்கிட்டையுமே சொல்லிக்கிட்டு இருக்காரு, நீங்க உலகத்துக்கு நீங்க பாய் சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜானிஸை விட்டு இப்போ ஷூட் பண்ண சொல்றாரு. ஜானிஸ் இப்போ கண்ணை காமிச்சு மிரட்டிக்கிட்டு இருக்கும்போது அந்த நேரத்துக்கு அந்த ஷெரீஃபும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அப்ப ஜானிஸ் கையில கன் இருக்கிறத பார்த்துக்கிட்டு நீங்க கிரிமினல்ஸாடா அப்படின்னு கண்ணை காமிச்சு மிரட்டிக்கிட்டு இருக்காரு. அப்ப இதை பாக்குற ஜானிஸும் அவர் கையில இருக்கிற கண்ணை கீழே போட்டுடுறாரு. அப்ப அடுத்து மோர்கன் கிட்ட கண்ணை காமிச்சு உன்கிட்ட இருக்கிற துப்பாக்கியும் கீழே போடு அப்படின்னு சொன்னதும் மோர்கனும் அவர்கிட்ட இருக்கிற கண்ணை கீழே போட்டு காலால கிக் பண்றாரு. அப்ப உங்களுக்கு எதுவும் ஆகலைன்னு ஜிம்மி கிட்டயும் கிளாரா கிட்டயும் அந்த போலீஸ் விசாரிச்சுக்கிட்டு இருக்கும் போது ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிற கிளின் வந்து அந்த ஷெரீஃபை ஷூட் பண்ணிடுறான். அப்ப கீழே விழுந்த அந்த ஷெரீஃபும் கிளின்னை சுட்டு சாவடிச்சிடுறாரு. அப்ப உடனே மோர்கனும் அவர் தூக்கி போட்ட துப்பாக்கி எடுத்துக்கிட்டு அந்த ஷெரீஃபை சுட்டு சாவடிச்சிடுறாரு. அப்ப அந்த நேரத்துல ஜானிஸ் வந்து அவர் தூக்கி போட்ட கண்ணை எடுக்கலான்ற போது ஜிம்மி வந்து அதை தடுத்துக்கிட்டு இருக்கான். அப்ப கிளாராவும் அவங்க ஒளிச்சு வச்சிருந்த கண்ணை இப்ப எடுத்துக்கிட்டு ஜானிஸை நோக்கி ஷூட்டுக்கு மேல வேலை செய்யலாம் அப்படின்னு அந்த ஹெல்மெட் எடுத்துக்கிட்டு ஜானிஸை தலையில ஓங்கி ஒரே அடி அடிச்ச உடனே அவனும் செத்து போயிடுறான். அப்ப இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற மோர்கனுக்கும் அவரோட கண்ணுல புல்லட்ஸ் இல்ல அப்படின்னு காரோட பூட்ல அவரோட பெரிய கண்ணை எடுத்துக்கிட்டு அந்த தண்ணிக்குள்ள ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்காரு, மாவள ரெண்டு பேரும் சாவுங்கடி அப்படின்னு. அப்ப அவங்க ரெண்டு பேரும் அப்படியே உள்ளே இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அதே சமயத்துல மோர்கனும் அந்த போட்டை எடுத்துக்கிட்டு அந்த ஆத்தோட நடுவுக்கு வந்துடுறாரு. அப்ப நடுவுல நின்று அந்த துப்பாக்கி வச்சு ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா அந்த புல்லட் எதுவுமே அவங்க ரெண்டு பேரும் மேலேயும் படவே மாட்டேங்குது. இப்ப கிளாரா வந்து ஒளிஞ்சு நின்று என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த போட்டு பக்கத்துல போயிட்டு அந்த போட்டை பயங்கரமா மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அதனால மோர்கனும் இப்ப தடுமாறிக்கிட்டு இருக்காரு. அப்ப அப்படியே அந்த தண்ணிக்குள்ளேயுமே விழுந்துடுறாரு. அப்ப மோர்கன் விழுந்துட்டான்னு இப்போ அந்த போட்டை எடுத்துக்கிட்டு இப்ப ஜிம்மியும் கிளாராவும் கரைக்கு வந்துடுறாங்க. அதே சமயத்துல மோர்கனும் நீச்சல் அடிச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கான். இப்ப அந்த கரையை ரீச் பண்ணலான்ற போது கிளாரா வந்து கண்ணை காமிச்சு மிரட்டிக்கிட்டு இருக்காங்க, அந்த இடத்துல நிலை இல்லாட்டி உன்னை ஷூட் பண்ணி சாவடிச்சிருவேன் அப்படின்னு. அப்ப மோர்கனும் உனக்கு அவ்வளவு தைரியமா, முடிஞ்சா அதை வச்சு என்ன ஷூட் பண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நீ அவ்வளவு சீக்கிரம் செத்துறக்கூடாதுரா அப்படின்னு சொன்ன உடனே திரும்பி பாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எதுக்கு இப்படி சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஷார்க் வந்து இப்ப மோர்கனை அப்படியே கடிச்சு இழுத்துட்டு போயிடுது. அப்ப அப்படியே இப்போ ஒரு வழியா கடைசி எதிரியா அழிஞ்சிட்டான் அப்படின்னு அந்த கரையோரமே உட்காந்துடுறாங்க. அப்ப அப்படியே சில நாட்கள் ஆகுது. இவங்க ரெண்டு பேரும் வேலை செஞ்ச இருந்த இடத்தையே டேக் ஓவர் பண்ணிக்கிட்டு இந்த இடத்தையே இவங்க தான் இப்போ ரூல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு மறுபடியும் ஒரு கார் வருது. அதுல இருந்து ரெண்டு பேர் இறங்கி வந்து நீங்க எங்களுக்கு ஒரு பெரிய உதவி பண்ணிருக்கீங்க, அதுக்கான சின்ன பாத்தீங்கன்னா பேங்க்ல இருந்து வந்திருக்காங்க. அப்ப அதை வாங்கிட்டு ஜிம்மியும் கிளாராவும் ரொம்பவே ஹாப்பியா இருந்துகிட்டு இருக்கும் போது இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட தாட்ஸை கமெண்ட்ல சொல்லிட்டு அப்படியே போற போக்குல நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபுமே பண்ணிட்டு போயிடுங்க. அடுத்த ஒரு வீடியோல இன்னும் ஒரு நல்ல படத்தை பார்க்கலாம். சோ ஹேவ் a great day.